வராரு, மேபி வந்து ஒரு பிசினஸ் ஓனரா இருக்காரு, ஒரு சிஓ இருக்காருன்னா அவரோட கம்பெனி சைஸ் என்ன, டர்ன் ஓவர் என்ன, எங்க லொகேஷன் எங்க, அவரோட ஜாப் டைட்டில் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா அந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகும். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நேராக கொண்டு போகணும். அந்த ஆடியன்ஸ் வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல நம்ம வந்து சில ப்ராடக்ட் சர்வீசஸை பிச் பண்ணும்போது அதை விட்டு அவங்க விலகிடக்கூடாது. அந்த அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் வந்து நகரவே கூடாது. போர் அடிக்கிறான்டா, சொன்னதே சொல்றான், எதிர்பார்த்ததை சொல்லலை, டைரக்டாக பாயிண்ட்டுக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. முதல்ல நீங்க டேட்டாபேஸை சரி பண்றதுக்கான விஷயத்த பாருங்க. நிறைய பேர் டேட்டாபேஸ் இல்லாம மார்க்கெட்ல ஓடுறீங்க. நிறைய பேருக்கு டேட்டாபேஸ் எடுக்க தெரியல. சோசியல் மீடியால நீங்க எடுக்கலாம், அதுக்கான நிறைய ஆப்லாம் இருக்கு. சரியா? அடுத்தது, நீங்க பிசினஸை பேசும்போது ஒரு கஸ்டமரோட ப்ரொஃபைல் தெரிஞ்சிருச்சு, இப்போ நீங்க பேசுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஐடியா இருக்கு, நம்ம ப்ராடக்ட்டை பத்தி என்ன ஐடியாவை நீங்க உங்களோட பேச்சில் கொடுத்துருக்கீங்க. ஒரு சிஇஓ லெவலில் இருக்கவர் எப்படி திங்க் பண்ணுவார், அதே ஒரு எம்ப்ளாயி